ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பரவாயில்ல தள்ளிக்கிறேன். நான் தள்ள விடுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை அது வரமாட்டேங்குது வண்டி. விடுங்க நீங்கள். அவங்க தான் ஹஜ்ரத். ஸோ இவங்க மூலயமா நம்ம வந்து ஸோ அவங்க தான் நமக்கு வந்து எல்லாமே கைட் பண்ணி எல்லா இடமும் சுற்றி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் இருக்குது. இது காரில் இருந்து பிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியிலேயே வந்து டிராஃபிக் நிறையா இருக்குது. நாளைக்கு இதுன்னு அறிவிச்சிட்டாங்கல்ல, அதனால் டிராஃபிக் ஃபுல்லாக இருக்குது. ஸோ போகும்போதே வந்து எப்படி உம்ரா பண்ணுறது என்ன இதுன்னு அந்த ஃபுல்லாக கைட் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இவங்க தான் நச்சரித்து. ஸோ ஃபுல் டூருக்கும் அது இதுவும் எல்லாமே கைடாக இருந்து லைக் நமக்கு எல்லாமே சுற்றி காமிப்பாங்க. ஸோ அந்த உம்ராவோட அந்த இது எல்லாமே வந்து நீங்களும் கேட்டுக்கோங்க அப்படியே. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். உம்ராவுடைய ஒழுங்கினம் 4 விஷயங்கள் இருந்தால் உம்ரா நிறைவேறிவிடும். அதில் முதலாவது எஹ்ராம், இரண்டாவது தவாஃப், மூன்றாவது சை, சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் அடியில் தொங்கோட்டம் ஓடுதல், நான்காவது முடியை களைத்தல், முடியை கத்தரித்தல் அல்லது முடியை சிறுக வெட்டுதல். இப்போ 4 விஷயம் இருந்தால் உம்ரா நிறைவேறிவிடும். இந்த 4 விஷயமும் ஃபர்து. உம்ரா என்பது ஒரு சுன்னத்தான அமலு. அது ஒரு சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியது. ஆனால் அதிலேயே நம்ம வந்து 4 விஷயம் ஃபர்து. இதில் அந்த உம்ராவில் எஹ்ராம் என்பது மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி தவாஃப் செய்யும் பொழுது ஒது அவசியம், ரொம்பவும் அவசியம். இந்த எஹ்ராமுக்காக ஒரு மனிதர் ஆடை அணிந்து அல்லாஹுடைய காபாவை தரிசிப்பதற்காக செல்வாரேயானால் அவர் அல்லாஹுடைய விருந்தினராக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் திருமதி, சஹீஹ் புகாரி போன்ற ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இறைவனுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விருந்தினராக இருக்கிறார். அந்த விருந்தினர் எப்படி அல்லாஹ்விடத்திலே முறையிடுவாரோ, எதை கேட்பாரோ அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். மலக்குமார்களிடத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்வான், அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்களை நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று. அப்போ அவ்வளவு சிறந்தது அந்த எஹ்ராம் ஆடை அணிவது. திரும்ப தவாப் செய்வது 7 முறை. 7 முறை தவாப் செய்யும் பொழுது ஒது ரொம்ப அவசியம். இப்போ எஹ்ராம் என்பது வெண்ணிற ஆடை. ஆண்களுக்கு 2 வெண்ணிற ஆடைகள், 2 ஆடைகள். பெண்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இல்லை, எது வேணாலுமே அணியலாம். ஆனாலும் ஒரு கண்டிஷன், எதுவுமே அதாவது ஆடைகள் அலங்காரம் இல்லாத அட்ராக்டிவாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும். பிளேன் பிளாக்காக இருந்தால் சிறந்தது, ரொம்ப சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய தாயார்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களாம் இது போன்று தான் ஆடை அணிந்திருக்கிறாங்க. ஃபுல் பிளெயின் பிளாக்காக, லைக் எந்த ஒரு டிசைன் அது பேட்டர்ன் எதுவுமே இருக்கக்கூடாது. அது இருந்தால் ரொம்ப சிறந்தது. ஆனால் இன்னும் 2 கண்டிஷன் இருக்குது. இந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, இதை திறந்திருக்கணும், முகத்தை திறந்திருக்கணும், முகம் மூடி இருக்கக்கூடாது. பெண்களுக்கு கரெக்ட். அடுத்ததாக ஆண்களுக்கு 2 ஆடைகள், 2 ஆடைகள் மட்டுமே. தவாஃபு செய்வது 7 முறை. தவாஃபு செய்யும் பொழுது அந்த மனிதர் 7 முறை தவாஃப் செய்யும் பொழுது அவர் ஒதுவோடு இருக்கணும் அவசியம். தவாஃப் செய்யும் பொழுது ஒது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் ஒது இல்லை அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு ஒது பண்ணிட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். எந்த இடத்துல நம்ம விட்டோமோ தவாஃப்ல அங்கே போய் ஒது செஞ்சுட்டு வந்து திரும்ப கண்டினியூ பண்ணணும். இது வந்து ஆண்களுக்கு பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். எப்படி நம்ம விளக்கமாக சொல்றதா இருந்தால் தொழுகைக்கு எப்படி ஒது அவசியமோ அது போன்ற தவாஃப் அவசியம். இந்த தவாஃப் என்பது உம்ராக்கு உள்ள தவாஃப் தான். இப்போ சாதாரணமாக தவாஃபும் நம்ம செய்யலாம், அதுவுமே சிறந்த அமல். காபத்துல்லா பார்த்தால் அமல், காபத்துல்லா 2 ரக்காத்து தொழுதால் 1 ரக்காத்துக்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான நன்மைகள். அப்படி இருக்கிற பட்சத்தில் உம்ரா செய்யும் பொழுது 7 முறை தவாஃப் செய்யும் பொழுது 7 முறைக்கு அவசியம் ஒது. சைக்கு ஒது இருந்தால் சிறந்தது, இல்லாவிட்டால் பரவாயில்லை, உம்ரா கூடிவிடும். சை என்பது தொங்கோட்டம் ஓடும், சஃபாவுக்கும் மர்வாவுக்கும். அப்போ அந்த தவாப் செய்யும் பொழுது 7 முறை தவாப் செய்கிறோம். தவாப் செய்து முடித்த பிறகு மக்காம இப்ராஹிம்னு சொல்லுவோம், அங்கே இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடி பாதம் அந்த இடத்துக்கு நேராக 2 ரக்காத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்குறாங்க. அங்கே தொழுகை கிடைக்கலையா, அதுக்கு பின்னாடி எங்கே வேண்டாலும் 2 ரக்காத் தொழுவது சொன்னான். தொழுகை முடித்த பிறகு, அந்த 2 ரக்காத் தொழுகை முடித்த பிறகு ஜம்சம் நீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு நிரம்ப அறிந்திருக்கிறார். அதுவும் ஒரு சுன்னா. முடிந்தால் அருந்தலாம், இல்லைன்னா பரவாயில்ல, சுன்னத்து தான் இது எல்லாம். அதே மாதிரி 2 ரக்காத் தொழுவது சுன்னத்து தான். ஒருத்தருக்கு முன்னாடி செஞ்சிருப்பாரு, அவர் வந்து தொழுவலை அப்படின்னா உம்ரா கூடும், உம்ராலாம் கூடாமையெல்லாம் இருக்காது. அப்போ அடுத்ததா சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில் தொங்கோட்டம் ஓடுதல். சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணி மருவாவில் முடிக்கிறது கடைசியாக. சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மருவா 1, 2, 3, 4, 5, 6, 7 மருவாவில் முடிஞ்சிடும். ஓகே, 7 கிடையாது. ஓகே ஓகே, 7 தான். 7 முறை 7வது முடிக்கும் போது நம்ம இந்த சைடு மருவாகிறதுக்கு இல்லை 7வது முடிக்கும் போது ஆப்போசிட்டில் முடிக்கணும். ஓகே, ஸ்டார்டிங் வந்து இங்கே இருந்து சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணி மருவாவில் முடிக்கணும். முடிச்சதோடவே
வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு நம்ம எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ உடனே கூட என்ன செய்யலாம், மொட்டை அடிக்கலாம். இல்லைன்னா முடியாது. மொட்டை அடிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட்டாக மொட்டை அடிக்கணும். செகண்ட் டைம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா டைமும் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. அப்படி ஓகே. ஒருவருக்கு வேணும், எனக்கு முடி இருக்கிறது வேணும், ஏதாவது காரண உலக தேவைகளை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குனாக்கா முடியை லேசாக தரித்து கொள்வது, லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே. பெண்களுக்கு இருக்குது. ஓகே. பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய முடியினுடைய ஓரத்தில் ஒரு பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தரிச்சிருக்காங்க. அதையும் செய்வது சிறந்தது. அப்போ இதை செய்துட்டா உம்ரா முடிஞ்சுவிடும். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எஹ்ராம் அணிந்த உடனேயுமே காபத்துல்லாவுடைய எல்லை வந்தாலே நம்ம லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக்ங்கிற தல்பியா முழக்கத்தோடு இருப்பது ரொம்ப சிறந்தது. குர்ஆன் ஓதுவது சிறந்தது. அப்புறம் உம்ரா செய்வதற்காக ஒருவர் ஆடை அணிந்தார் என்று சொன்னால் அவர் சில ஒழுங்கினங்களையும் கடைபிடிக்க வேண்டியிருக்குது. அவர் முடிய கத்தரிக்கக்கூடாது, எஹ்ராமுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது உம்ரா முடிக்கிறதுக்கு முன்னாடி முடியை கட் பண்ணக்கூடாது, நகத்தை கட் பண்ணக்கூடாது, அலங்காரங்கள் பூசக்கூடாது, அதே மாதிரி தேவையில்லாத வீண் பேச்சுகள் பேசக்கூடாது, சண்டை விவாதங்களில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் வியாபார நோக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, அதே மாதிரி பொன் பார்க்கறது, பெண் மாப்பிள்ளை பார்க்கறது, அந்த திருமண சடங்குகள் சம்பிரதாயங்கள் பேசக்கூடாது. இதெல்லாம் அந்த உம்ரா முடிக்கிறதுக்கு நடுவில், ஆமாம், எஹ்ராமுக்கு அணிந்ததிலிருந்து உம்ரா முடிக்கிற வரைக்கும். இது உம்ராக்கு மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்குமே இது பொருந்தும். ஓகே. ஹஜ்ஜுடைய காலத்திலையும் ஒருவர் இருந்தால் இது மாதிரியான சில நல் ஒழுக்கங்களை கடைபிடிப்பது சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது, பெர்ஃப்யூம் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்களாக இருந்தாக்கா உதட்டு சாயங்கள் பூசுவது, நறுமணங்கள் பூசுவது, அலங்காரங்கள் செய்வது, போடக்கூடாது. கரெக்ட். இது எல்லாமே இல்லாமல் இருப்பது சிறந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை அருளி இருக்கிறான். இதே போன்ற ஒரு பாக்கியத்தை உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வேறு ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? இல்லை, இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك نعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வழியாக நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஒரு டிராஃபிக்லாம் தாண்டி. இந்த ஹோட்டல் பேர் சொல்லு. ஹோட்டலுக்குள்ளே போகலாம். ஹோட்டலுக்கு வெளியவே இந்த பஸ் சர்வீஸ் இருக்கும். இது டைரெக்டாக மக்காவுக்கு போகும், காபாக்கு. ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் இந்த பிளான் போட்டதுனால எங்களுக்கு காபா கிட்ட ஹோட்டல்ஸ் கிடைக்கவே இல்லை. எல்லாமே லைக் ஃபுல்லு, இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஈத் வேறையா, ஸோ காபா பக்கத்தில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. அதனால் கொஞ்சம் அப்படியே ஒரு 5 minutes ஆக்சுவலாக அங்கே தெரியுது, அதான் கிளாக் டவரில் ஐ கெஸ். ஆமாம், அங்கே இருக்க கிளாக் டவர். ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியுது 5 minutes தான். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி நம்ம இங்கே டாக்ஸியில் போனால் அது இந்த பஸ்ஸில் ஏறினா 5 dirhams தான் ஒரு வாட்டி போகிறதுக்கு. 5 dirhamsனால் ஐ மீன் லைக் 5 ரியால், ஆல்மோஸ்ட் சேம் தானே ரியால் அண்ட் இது. ஸோ அதனால் இங்கே எடுத்திருக்கோம். எப்படி இருக்குது ஹோட்டல்னு போய் பார்ப்போம் நம்ம இன்ஷா அல்லாஹ். வா வா, கார்டு ரூம் கீ பர்ஸில் இருக்கா? அவங்க வராங்களா? $306. ஸோ தன்சிலையும் பேபியும் ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு நான் வந்து இங்கே ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா என்னதுன்னு பார்க்க வந்தேன். இங்கே பக்கத்தில் தாஸா இருக்குது.
தாசானா இந்த தாசா ஹஜ்ரத் வராங்க. எங்கே இருக்கு? ஸோ தாசாவில் நம்ம அவ்வளோவா சாப்பிட்டதில்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஹோட்டலுக்கு கீழே இருக்குல்ல பஸ்ஸு, இது ஆக்சுவலாக நான் 5 dirhamsன்னு சொன்னேன்ல உங்கள்கிட்ட, ஐ மீன் 5 ரியால்னு. இது வந்து ஃப்ரீயாக ஆக்சுவலாக இந்த பஸ்ஸு. இது வந்து ஹோட்டல் பஸ்ஸு. ஸோ லைக் ஒரு வக்துக்கும் லைக் ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸு ஃபுல்லானோடனே ஹரம்க்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ பஸ்ஸு ஃபுல்லாக ஆச்சுன்னா ஹரம்க்கு அப்படியே உடனே எடுத்துருவாங்க பஸ்ஸை. அந்த மாதிரி கண்டினியூஸாக பஸ் இருந்துகிட்டு இருக்குமா. ஹோட்டலுக்குள்ளே இது க்ரோசரி இருக்கு. ஸோ இது நடக்க லைட் வரும். திஸ் இஸ் த ஹோட்டல் காரிடோர். ஸோ இதுதான் ரூம். இது ஆக்சுவலாக வந்து 3 சிங்கிள் பெட் இருக்கும் இங்கே ஆக்சுவலாக. இந்த ரூம் வந்து ஆக்சுவலாக 80 ரியால் 80 ரியால் எஸ்ஐஆர். ஸோ இது வந்து 80 ரியால் இருக்க ரூம் வந்து இப்போ வந்து 400 ரியால், 400 dirhams வாட் எவர், எல்லாம் சேம் தான். நான் திரம்ஸ்னு அடிக்கடி சொல்கிறதுனால திரம்ஸ்னு வருது, நீங்கள் அதை ரியாலில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் ரேட் தான். ஸோ இது ரமதான் டேஸுன்றதுனால, நாளைக்கு ஈதுன்றதுனால இவ்வளோ ஹை ரேட்டு போயிருக்கு. லைக் 80 dirhamsக்கும் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அஜர்த் ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அப்துல் சாதிக், அவங்க வந்து 80 dirhamsக்கு இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த ஹோட்டலோட ரேட் வந்து 400 dirhams. இதுவே நேற்று வந்து 500 dirhamsஆக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி இப்போது அங்கே எதுவுமே உள்ளே கிடைக்காததுனால இவங்க கேட்டாங்க, சரி கொஞ்சம் தூரமாக இருக்குது போடலாம், நம்ம நாளைக்கே மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலாக லைக் நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி இருக்கும். நீங்கள் லோ பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண வேண்டியதாக போச்சு. பிகாஸ் லைக் இது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஹோட்டல் பெருசாக இருக்குது, பட் ரூம்ஸ் சின்னதாக இருக்கும். நீங்கள் அதான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இபாதத் பண்ண வந்திருக்கோம். ஸோ எல்லாமே பார்க்கணும், நமக்கு நிறைய நாள் இல்லை. அதனால் லைக் நம்ம ஃபோக்கஸ் வந்து தொழில் அது இருக்கிறதுனால ரூம் பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே, நம்ம வெறும் படுக்க தானே, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க அங்கே சேஞ்ச் பண்ண அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம ஓகே பண்ணி இப்போ இந்த ரூம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இந்த vlog பார்த்து வரீங்கன்னா, நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த vlog பார்த்து வரீங்க அப்படின்றக்கப்போ உங்களுக்கு தெரியணும்ல. லைக் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அப்புறம் லைக் சடனாக வந்து சின்ன ரூமாக எப்படி இந்த மாதிரி எதாவது ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, லைக் அதான் அகெயின் லைக் அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்தும் இருக்குது, இன்னொன்று சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. சரி நீங்கள் வந்து சீசன் ஆக்சுவலாக நீங்கள் எந்த சீசன் வரீங்களோ அதை பொறுத்து இருக்குது, உங்கள் பட்ஜெட்டை பொறுத்தும் இருக்குது. நீங்கள் நல்லா லக்ஸரியாக வேணும், அந்த என்ன சொல்கிறது கிளாக் டவர் இருக்குல்ல ஹில்டன், இந்த அங்கே காபா பக்கத்துலேயே, அங்கே வேணும்னு கேட்டிங்கனாலும் புக் பண்ணி தருவாங்க. பட் ஸ்டில் அகெயின் சீசன் அண்ட் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து. ஸோ 80 dirhams இருக்க இது வந்து 400 அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஹோட்டல்ஸ் வந்து லைக் இப்போ சுற்றி காமிக்க அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, சுற்றினாலே முடிஞ்சிடும் ஆக்சுவலாக, அந்த மாதிரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எனக்கு எல்லாமே வரும்போது இபாதத் பண்ணணும்னு வந்த நோக்கத்தினால நம்ம வந்து இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹரம் ஷரீஃப்க்கு போவோம். ஓகே, இப்போது நீங்கள் உம்ரா பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் ஒன்று வந்து கஸ்டமைசபிள், இன்னொன்று வந்து குரூப் பேக்கேஜ். ஸோ இந்த 2 பேக்கேஜ் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1200 dirhamலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமைஸ்ன்னு சொன்னால் 3500 AED, அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளைட் டிக்கெட் ஏற்ற மாதிரி ஓகே மாறுபடி 7000 வரைக்கும் வரும். ஓகே, இப்போ குரூப் பேக்கேஜில் வந்து என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? குரூப் பேக்கேஜில் விசா வந்துடும், உணவு தமிழக உணவு வந்துடும், இமாம் இருப்பாங்க கூட, வழிகாட்டி இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜியாரத். இது இல்லாமல் அவங்க தாயிஃப் போகிறதா இருந்தாலும் நம்ம கூட்டு போவோம். அப்படி பார்த்தா இந்த ப்ரைவேட் இதில் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஹோட்டலோ இல்லை இந்த இது அந்த மாதிரி அவங்க கேட்குற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறும். கண்டிப்பாக சேம் பேக்கேஜ் உங்களுக்கு பிரான்ச் இந்தியாவிலே இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து யாராச்சும் மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் கூட்டு இதே பேக்கேஜ் திருச்சிலேருந்து இருக்குது, சென்னையிலேருந்து இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் வந்து உம்ரா சர்வீஸ் அண்ட் ஹஜ் சர்வீஸ் வேணும் அப்படின்னா கிபி டிராவல்ஸ்லேருந்து முகமது சாதிக் அஜர்த்தை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸும் குரூப் பேக்கேஜாக இருந்தாலும் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருவாங்க.